வணக்கம். இன்னைக்கு நாம தமிழ் சினிமாவுல இப்போ பரபரப்பா பேசப்படுற ஃபீனிக்ஸ் படத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். ஆமா. நிறைய ஆன்லைன் ரிவ்யூஸ், சோஷியல் மீடியா போஸ்ட்ஸ், ஆர்டிகல்ஸ்னு எல்லாத்தையும் பார்த்து அதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். ஒரு புதுமுக நடிச்ச படம், அதுவும் விஜய் சேதுபதி பையன், ஏன் இவ்ளோ பேசுது, என்ன ஸ்பெஷல், என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். கரெக்ட். அதாவது இந்த படத்தோட பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, ஆடியன்ஸ், கிரிட்டிக்ஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு இந்த தகவல்களை வச்சு நாம ஒரு தெளிவான பார்வைக்கு வரலாம். அதுதான் நம்ம நோக்கம். சரி, முதல்ல பேசிக் டீடைல்ஸ் பார்த்துடலாம். படம் ஃபீனிக்ஸ். தமிழ்ல ஆக்ஷன் த்ரில்லர்னு சொல்றாங்க, ஆனா கொஞ்சம் எமோஷனல் டிராமாவும் இருக்கு. ஆமா. டைரக்டர் அனல் அரசு, ஃபேமஸ் ஸ்டண்ட் மாஸ்டர் இல்லையா, அவரோட முதல் படம். ஆமாமா. நடிகர்கள் சூர்யா, விஜய் சேதுபதி, இவர்தான் ஹீரோவா அறிமுகம். அப்புறம் வரலட்சுமி சரத்குமார், தேவதர்ஷினி, விக்னேஷ், அபிநக்ஷத்ரான்னு இருக்காங்க. ஓகே. கதைன்னு பாத்தீங்கன்னா, எம்எல்ஏ கொலை கேஸ்ல ஒரு டீனேஜ் பையன் மாட்டி சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போறான். அங்க நடக்கிற வன்முறை, பாலிடிக்ஸ், இதுக்கெல்லாம் நடுவுல அவன் எப்படி தப்பிக்கிறான், போராடுறான் அப்படிங்கிறது தான். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்லைன் மாதிரி தான் இருக்கு. படத்துக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு நல்ல பில்டப் இருந்துச்சுல்ல. ஆமா, சிவகார்த்திகேயன் டீசர் ரிலீஸ் பண்ணது. அப்புறம் ட்ரெய்லர் லான்ச்ல சூர்யாவை அடுத்த ஆக்ஷன் ஹீரோன்னு பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் பேசினாங்க. #ஃபீனிக்ஸ்லாம் பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. கரெக்ட். அந்த எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி ஆக்ஷன் சீன்ஸ் செமையா இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதுக்கு காரணம் அனல் அரசோட ஸ்டண்ட் பேக்ரவுண்ட் தான். அது நல்லாவே தெரியுதுங்கறாங்க. சூர்யா சேதுபதியோட டெடிகேஷன், குறிப்பா அந்த MMA ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்குன்னு பாராட்டுறாங்க. என்ன சொல்றது, ஒரு கமிட்டட் அண்ட் பிசிக்கலி இன்டென்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, சோஷியல் மீடியா ரிவ்யூஸ்ல வர கருத்துகள்ல ஒரு சின்ன பிளவு தெரியுது. எப்படி? ட்விட்டர், யூடியூப்ல சூர்யாவோட டெபியூ, சாம் சிஎஸோட பிஜிஎம் கரண்ட் ஒட்டுது எல்லாம் சொல்றாங்க. குறிப்பா அந்த இன்டர்வல் பிளாக். ஆமா, அத பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. தியேட்டர்ல சம ரெஸ்பான்ஸா. அதான் ரோட் ஹவுஸ் அப்ளாஸ்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மாஸ் மொமெண்ட்டுக்கு ஃபேன்ஸ் கத்தி கொண்டாடுறது. சில பேர் 96 அஜித் பட இன்டர்வல் சீன்ஸோட கூட கம்பேர் பண்றாங்க. ஓ அப்படியா? ஆனா அதே யூடியூப், ரெட்டிட் சைட்லலாம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சுனோ. ஆமா, கதை ரொம்ப யூகிக்கிற மாதிரி இருக்கு. அதே பழிவாங்கும் கதைன்னு சில லாஜிக் பிரச்சனைகளும் இருக்குன்னு கமெண்ட்ஸ் வருது. இது ஒரு மாதிரி முரணா இருக்குல்ல. ஒரு பக்கம் டெக்னிக்கலா ஆக்ஷன்ல பிரமாதங்கிறாங்க, இன்னொரு பக்கம் கதை கொஞ்சம் வீக்குங்கிறாங்களா? இதுதான் முக்கியமான பாயிண்ட். டைம்ஸ் ஆஃப் இந்தியா, சினிமா எக்ஸ்பிரஸ் மாதிரி ரிவ்யூவர்ஸ் கூட ஆவரேஜா 35 தான் கொடுத்திருக்காங்க. ஓகே. டெக்னிக்கல் குவாலிட்டி, வெல்ராஜ் கேமரா, பிரவீன் கேஎல் எடிட்டிங், சூர்யாவோட உழைப்பு, அப்புறம் வரலட்சுமியோட வில்லன் கேரக்டர், இதெல்லாம் ஹைலைட் பண்றாங்க. வில்லி கேரக்டர் மிரட்டலா இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, ஆனா கூடவே யூகிக்க கூடிய கதை ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்குன்னு சொல்றாங்க. புக் மை ஷோ மாதிரி சைட்ஸ்லயும் அதேதான். சிலர் 9-10 தராங்க, சிலர் குறைகளை சொல்றாங்க. அப்போ மெயினா வீக்னஸா பாக்குறது செகண்ட் ஹாஃபோட வேக குறையும், அந்த பழக்கப்பட்ட கதை களமும் தான். கரெக்ட். அந்த ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் கொஞ்சம் நீளமா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த விறுவிறுப்பு மிஸ் ஆகுதுன்னு ஃபீல் பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் கேரக்டர்ஸோட இமோஷனல் ஆழம், இல்ல அந்த அரசியல் விஷயங்களை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம்னு சில கருத்துக்கள் வருது. புரியுது. அதாவது நல்லா ஒர்க் அவுட் ஆன ஆக்ஷன், டெக்னிக்கல் விஷயங்களுக்கு நடுவுல கதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. பேசிக்கலி அதுதான். ஆக இந்த எல்லா தகவல்களையும் வச்சு பார்க்கும்போது ஃபீனிக்ஸ் ஒரு நல்ல ஆக்ஷன் படத்துக்கான அம்சங்களோட இருக்கு. சூர்யா சேதுபதிக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட், டெக்னிக்கலா படம் சூப்பரா இருக்கு. ஆமா. ஆனா ஸ்கிரீன் பிளேல சில இடங்கள்ல தொய்வு, அப்புறம் புதுமை இல்லாத கதைக்களம், இது படத்தோட மொத்த இம்பாக்டே கொஞ்சம் குறைக்கிற மாதிரி தெரியுது. சரியா சொன்னீங்க. மாஸ் ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ற மொமெண்ட்ஸ், குறிப்பா ஆக்ஷன் பிடிக்கும்னு சொல்றவங்களுக்கு நிறையவே இருக்கு. ஆனா ஒரு டீப்பான கதை எதிர்பார்க்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்கலாம். இது ஒரு புது டைரக்டர், புது ஹீரோ ஃபேஸ் பண்ற சவால் தான் இல்லையா? அந்த கிராண்டியோருக்கும் கதை சொல்லலுக்கும் நடுவுல பேலன்ஸ் பண்றது. எக்ஸாக்ட்லி. அப்போ இந்த ஃபீனிக்ஸ் பறவை உண்மையிலே சாம்பல்ல இருந்து ரொம்ப பிரம்மாண்டமா மேலே எழுந்துச்சா, இல்ல ஓரளவுக்கு வழக்கமான பாதையில பறந்து போச்சா? இது சூர்யா சேதுபதிக்கு ஒரு அழுத்தமான தொடக்கமா, இல்ல நாம பார்த்து பழகுன கதையோட இன்னொரு வருஷனா? இந்த தகவல்களை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.